அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு இருந்து வரலாற்று பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் 7th யூனிட்டில் சங்க காலத்தை அறிய உதவும் ஆதாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் ஆதாரங்கள் தொல்பொருள் சான்றுகள் பார்த்தாச்சு, இலக்கிய சான்றுகள் பார்த்தோம். அந்த இலக்கிய சான்றுகள் இலக்கிய ஆதாரங்களில் 3 வகையான இலக்கிய ஆதாரங்கள் பார்த்தோம். அந்த 3 வகையான இலக்கிய ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகத்தியம், செகண்ட் ஒன் தொல்காப்பியம், தேர்ட் ஒன் பதினெண் மேற்கணக்கு நூல்கள். அகத்தியம் பார்த்தாச்சு, தொல்காப்பியம் பார்த்தாச்சு. இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்களில் 8 தொகை 10 பாட்டு, அதில் அந்த 8 தொகை நூல்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் 8 தொகை நூல்களான நற்றிணையை பார்த்தாச்சு, குறுந்தொகை பார்த்தாச்சு, அடுத்து ஐங்குறுநூறு பார்த்தாச்சு, அடுத்து கலித்தொகை பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூறு. இந்த அகநானூரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? உப்புரி குடிக்கிழாரின் மகனான உருத்திர சன்மனார் தான் இந்த அகநானூற்றை தொகுத்தவர். இந்த உருத்திர சன்மனோட தந்தை யார்? உப்புரி குடிக்கிழார் என்பவரோட மகன்தான் இந்த உருத்திர சன்மனார். ஓகே, அப்போது அகநானூற்றை தொகுத்தவர் உருத்திர சன்மனார். அப்போ அகநானூற்றை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி. ஓகேங்களா? இந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவரை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்கலாம், இந்த நூலை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த ஆப்ஷனில் தொகுத்தவரோட பேரும் இருக்கும், தொகுப்பித்தவரோட பேரும் இருக்கும். அதனால் இது 2 படித்த மாதிரியே இருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகி நம்ம ராங்கான ஆன்சரை செலக்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு நூலுக்கும் தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், அந்த நூலோட எண்ணிக்கை என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 3 தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதன்படி அகநானூற்றை தொகுத்தவர் உருத்திர சன்மனார், அகநானூற்றை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இந்த அகநானூற்று பாடலின் மொத்த பாடலின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 400, கடவுள் வாத்தோடு சேர்த்து 401. ஓகேங்களா? 400 பாடல்கள், அது ப்ளஸ்ஸு கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? அப்போது அகநானூற்றோட மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 400. இந்த அகநானூற்றை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 145 என்ற எண்ணிக்கை. ஓகேங்களா? இந்த அகநானூற்றின் அடி வரையை எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 13 முதல் 31 அடி வரை இந்த அகநானூற்றின் அடி வரையை. இந்த அகநானூற்றோட கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதன் பாடிய பெருந்தேவனார் தான் அகநானூற்றோட கடவுள் வாழ்த்தை பாடியவர். இந்த அகநானூற்று எந்த கடவுளை பற்றிய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா சிவனை பற்றிய பாடல். இந்த அகநானூறு எத்தனை பிரிவுகளை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா 3 பிரிவுகளை உள்ளடக்கியது. அந்த 3 பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை என்ற 3 பிரிவுகளை உள்ளடக்கியதுதான் இந்த அகநானூற்று பாடல். இந்த 3 பிரிவுகளும் எதிலிருந்து எது வரைக்கும், மொத்த பாடல் 400ன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த 400 பாடலில் இந்த 3 பிரிவுகள் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூற்றின் பிரிவுகளான 3 பிரிவுகளில் முதல் பிரிவான களிற்று யானை நிறை 1ஆம் பாடலிலிருந்து 120வது பாடல் வரையிலும், 2வது பிரிவான மணிமிடை பவளம் 121வது பாடலிலிருந்து 300 பாடலிலும், 3வது பிரிவான நித்திலக்கோவை 300வது பாடலிலிருந்து 400 வகையான பாடலாக பாடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த அகநானூற்று பாடல் 3 பிரிவுகள் களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. அதில் களிற்று யானை 1லேருந்து 120, மணிமிடை பவளம் 121லேருந்து 300, நித்திலக்கோவை 301லேருந்து 400 வகையான பாடல்களை உள்ளடக்கியதாக கூறப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அந்த 8 தொகை நூலில் நம்ம அதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்று 10. 8 தொகை நூல்களில் ஒன்றான பதிற்று 10 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிற்று 10 நூல் எதை சார்ந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா புறம் சார்ந்த நூல். அகம் புறம் என்று 2 வகையாக பிரிச்சுருந்தாங்க இல்லையா 8 தொகை நூலை. அப்போ பதிற்று 10 எந்த வகையான நூல் அப்படின்னு பார்த்தோம்னா புறம் சார்ந்த நூல் பதிற்று 10 என்று கூறப்படுகிறது. இந்த பதிற்று 10 யாரை பற்றிய வரலாற்றை கூறும் ஒரே நூல் அப்படின்னு பார்த்தோம்னா சேர மன்னர்களை பற்றிய வரலாற்றை கூறும் ஒரே நூல் தான் இந்த பதிற்று 10. ஓகேங்களா? 8 தொகை நூல்களில் சேர மன்னர்களின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் பதிற்று 10 அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. சேர மன்னர்களை பற்றிய வரலாற்றை கூறும் ஒரே நூல் எது? பதிற்று 10. ஓகேங்களா? அடுத்து இந்த பதிற்று 10 தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொகுத்தவர் பேரும் தெரியாது, தொகுப்பித்தவரோட பேரும் தெரியாது. ஓகேங்களா? 8 தொகை நூல்களில் தொகுத்தவரும்
தொகுப்பித்தவரும் பேரும் தெரியாத நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்றுப்பத்து. இந்த பதிற்றுப்பத்தில் மொத்த பாடல் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 100 பாடல்கள். ஓகேங்களா, மொத்த பாடல்கள் வந்து 100. மொத்த புலவர்கள் எத்தனை புலவர்கள் இந்த பதிற்றுப்பத்து பாடலை பாடியுள்ளனர் அப்படின்னு பார்த்தோம்னா 10 புலவர்கள் இந்த பதிற்றுப்பத்து பாடலை பாடியுள்ளனர். அப்போது மொத்த நூல் 100, மொத்த புலவர்கள் 10 அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு புலவர்களும் 10 பாடல்களை பாடி 10 × 10 100 பாடல்கள். ஓகேங்களா, 10 புலவர்களும் 10 பாடல்களை பாடி மொத்த பதிற்றுப்பத்து நூல்கள் 100 அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது இப்படி சொன்னேன். ஓகேங்களா, அதன்படி பதிற்றுப்பத்தில் 100 பாடல்கள் இல்லையா, அதில் மொத்த புலவர்கள் 10ன்னு சொன்னேன் இல்லையா, இதில் முதல் 10 கிடைக்கவில்லை, கடைசி 10 கிடைக்கவில்லை அப்படின்னு கூறப்படுது. ஓகேங்களா, அப்போது அந்த முதல் 10 கடைசி 10 கிடைக்கல அப்படின்னா மொத்த பாடல்கள் எழுதுந்து யார் அப்படின்னும் அந்த மொத்த பாடல்களை அந்த பதிற்றுப்பத்தோட பாடல்களை எழுதிய புலவர்கள் யார், சேர மன்னர்களை பற்றியான பாடல் தானே இது. அப்போ எந்த சேர மன்னர்களை பற்றி இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது அப்படின்றத இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ஓகேங்களா, முதல் 10 பாடல் உதயன் சேரலாதன் என்ற சேர மன்னனை பற்றி இந்த முதல் 10 பாடல் பாடப்பட்டுள்ளது. ஓகே, அப்போ இரண்டாம் 10 யாரை பற்றி பாடியுள்ளது, எந்த புலவர் பாடினார் அப்படின்றத பார்க்கலாம். இரண்டாம் 10 பாடிய புலவருடைய பேர் என்ன அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் என்ற புலவர் தான் இந்த இரண்டாவது 10 பகுதியான பாடலை பாடியுள்ளார். எந்த மன்னனை பற்றி பாடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற சேர மன்னனை பற்றி இந்த இரண்டாம் 10 பாடிய குமட்டூர் கண்ணனார் பாடியுள்ளார். அப்போ மூன்றாம் 10 எதை பற்றின பாடல், யார் பாடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதிற்றுப்பத்து பாடலில் மூன்றாம் 10 பாடலை பாடிய புலவர் பாலை கௌதமனார். இந்த மூன்றாம் 10 பாடலை பாடிய பாலை கௌதமனார் எந்த சேர மன்னனை பற்றி பாடல் பாடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பல்யானை செல்கெழுகுட்டுவன் என்ற சேர மன்னனை பற்றிய பாடல்தான் இந்த மூன்றாம் 10 பாடலை பாடிய புலவரின் பாலை கௌதமனார் பாடிய மன்னன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நான்காம் 10 பாடல். இந்த நான்காம் பதிற்றுப்பத்து பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பியாற்று காப்பியனார். இந்த காப்பியாற்று காப்பியனார் என்ற புலவர் பாடிய நான்காம் 10 பாடலின் சேர மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கலக்காய் கண்ணர் நார்முடி சேரல் தான் இந்த பாட்டின் தலைநாயகன். இந்த நான்காம் 10 பாடலை பாடிய காப்பியாற்று காப்பியனார் எந்த மன்னனை பற்றி பாடிடலான்னு பார்த்தோம்னா கலக்காய் கண்ணர் நார்முடி சேரல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் 10. இந்த ஐந்தாம் 10 பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பரணர். இந்த பரணர் எந்த சேர மன்னனை பற்றிய பாடல் பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். ஓகேங்களா, இப்போது நான் புலவர் பற்றியும் சொல்லின்னு வரேன், எந்த மன்னனை பற்றி பாடல் பாடப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு வரேன். நீ திடீர்னு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பற்றிய பாடல் எந்த பதிற்றுப்பத்து பாடலில் பாடப்பட்டுள்ளதுன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் எதை நோட் பண்ணணும், ஐந்தாம் 10 பாடல். ஓகே, கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பற்றி பாடிய புலவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பரணர். ஓகேங்களா, அதனால தான் எந்தெந்த 10 எந்தெந்த புலவர் பாடியது எந்த மன்னனை பற்றி பாடியதுன்னு நானே இங்கே காலம்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாம் 10 பாடல். இந்த பதிற்றுப்பத்தில் ஆறாம் 10 யாரை பற்றி பாடியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்கோட்பாட்டு சேரலாதன். இந்த ஆட்கோட்பாட்டு சேரலாதனை பற்றிய பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காக்கை பாடினியார். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாம் 10. இந்த ஏழாம் 10 பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர். இந்த கபிலர் பாடிய சேர மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செல்வ கடுங்கோ வாழியாதன். ஓகேங்களா, இந்த செல்வ கடுங்கோ வாழியாதன் எந்த பதிற்று பாடலில் பாடப்பட்டுள்ளது, ஏழாம் 10. அந்த ஏழாம் 10 பாடலை செல்வ கடுங்கோ வாழியாதனை பற்றிய பாடலை பாடிய புலவர் யார், கபிலர். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டாம் 10. எட்டாம் 10 பாடலை பாடிய புலவர் அரிசில் கிழார். எந்த மன்னனை பற்றி பாடியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா, எட்டாம் 10 பாடியவர் அரிசில் கிழார். அந்த மன்னன் யார், எந்த சேர மன்னன் அப்படின்னு பார்த்தோம்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் 10 பாடல். இந்த ஒன்பதாம் 10 பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்குன்றத்து கிழார். பெருங்குன்றத்து கிழார் பாடிய சேர மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இளஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா, இந்த இளஞ்சேரல் இரும்பொறையை பாடிய புலவர் யார், பெருங்குன்றத்து கிழார். இது எந்த பதிற்றுப்பத்தில் வரும், 9வது பதிற்றுப்பத்தில் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10வது
10ஆம் பதித்து 10 தெரியவில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது முதல் 10 தெரியவில்லை, கடைசி 10 தெரியவில்லை. ஆனால் எந்த சேர மன்னனை பற்றிய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏனக்கட்சை மாந்தஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா? அந்த முதல் 10க்கும் கடைசி 10க்குமான புலவர்கள் தெரியவில்லை. ஆனால் எந்த மன்னர்களை பற்றி பாடிய பாடல்னா, ஃபஸ்ட்டு 10 வந்து உதயஞ்சேரல், 10ஆம் 10 பாடிய சேர மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த சேர மன்னனை பற்றிய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏனைக்கட்சை மாந்தஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உதயஞ்சேரலாந்தன் பரம்பரை 2 முதல் 6 வரை கூறுகிறது. ஓகேங்களா? உதயஞ்சேரலாந்தன் பரம்பரை 2 முதல் 6 வரை கூறுகிறது. அந்துவன் பொறையன் பரம்பரை பற்றி 7லிருந்து 9 வரை கூறுகிறது. இந்த முதல் பரம்பரை இருக்கு இல்லையா, உதயஞ்சேரலாந்தன் பரம்பரையோட தலைநகர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி. 2வது பரம்பரையான அந்துவன் பொறையன் பரம்பரையோட தலைநகர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8 தொகை நூல்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ லாஸ்ட்டு பயிற்று 10 பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிற நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. இந்த புறநானூற்றோட நூலுக்கும் தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. ஓகேங்களா? அப்போது புறநானூற்றை தொகுத்தவர் யார் என்று தெரியாது, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. புறநானூற்றின் மொத்த பாடலின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புறநானூற்றின் மொத்த பாடலின் எண்ணிக்கை 400. மொத்த அந்த புறநானூற்றை பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 165 பேர் என்று கூறப்படுகிறது. இந்த புறநானூற்றின் அடிவரையை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4 முதல் 40 வரையாக உள்ளது இந்த புறநானூற்று பாடலின் அடிவரையை. இந்த புறநானூற்றுக்கு வேறு பெயர்கள் உண்டு. அந்த வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறம், புறம்பாட்டு, புறம்பு என்று 3 வகையான வேறு பெயர்கள் இந்த புறநானூற்றுக்கு உண்டு. இந்த புறநானூற்றின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இலக்கியத்தின் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் இந்த புறநானூறு. ஓகேங்களா? தமிழ் இலக்கியத்தின் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது? புறநானூறு. இந்த புறநானூற்றுக்கான கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் புறநானூற்றுக்கான கடவுள் வாழ்த்தை பாடியவர். ஓகேங்களா? புறநானூற்றின் கடவுள் யாரு? சிவம். சங்ககால மன்னர்களின் புற வாழ்க்கையை பற்றி கூறுகிறது இந்த புறநானூறு. சங்ககால மக்களின் வீரத்தையும் புற வாழ்க்கையையும் பற்றி கூறும் நூல் எது? இந்த புறநானூறு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரிபாடல். 8 தொகை நூலில் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துன்னு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிபாடல். இந்த 8 தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடல் எதை பற்றிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 8 தொகை நூலில் முதல் 5 நூல்கள் அகத்தை பற்றியும் அடுத்த 2 நூல்கள் புறத்தை பற்றியும், இந்த ஒரே பாடல் மட்டும்தான் அகமும் புறமும் சேர்ந்த பாடலாக உள்ளதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதன்படி அகமும் புறமும் பற்றிய நூல் தான் இந்த பரிபாடல். ஓகேங்களா? 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் பற்றிய பாடல் நூல் எது? பரிபாடல். இந்த பரிபாடலின் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 70. அந்த 70 எந்தெந்த கடவுளுக்குன்னு பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருமாலை பற்றிய பாடல்கள் 8, முருகனை பற்றிய பாடல்கள் 31, காளியை பற்றிய பாடல்கள் எண்ணிக்கை 1, வைகையை பற்றிய பாடல்கள் 26, மதுரையை பற்றிய பாடல்கள் 4 என மொத்தத்தின் எண்ணிக்கை மொத்த பாடலின் எண்ணிக்கை 70 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது இந்த பரிபாடலில் தற்போது, அதாவது மொத்தம் 70 சொன்னேன் இல்லையா, தற்போது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 22. ஓகேங்களா? அந்த பரிபாடலில் தற்போது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 22. பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 13 பேர். அடிவரையை எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 25லிருந்து 400 வரைக்கும். ஓகேங்களா? பரிபாடலை தொகுத்தவர் யார் என்று தெரியாது, தொகுப்பித்தவரும் யார் என்று தெரியாது. இந்த பரிபாடல் எந்த விஷயங்களை நுண்ணடக்கிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை குளம்பு ஒலி ஓசையை போல இசை நுணுக்கங்களை கொண்ட நூல்தான் இந்த பரிபாடல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதோட சிறப்பு என்ன? பரிபாடல் என்பது குதிரை குளம்பு ஒலி ஓசையை போல் இசை நுணுக்கங்களை கொண்ட நூல் தான் இந்த பரிபாடல். குதிரை குளம்பு ஒலி ஓசை. அப்போ குதிரைக்கு இன்னொரு பேர் என்ன? பரி. பரியை பற்றிய பாடல் தான் பரிபாடல். குதிரை குளம்பு ஒலி ஓசையை போல் இசை நுணுக்கங்களை கொண்ட நூல் இந்த பரிபாடல். அது மட்டும் இல்லாமல் அறம், பொருள், இன்பம், வீடு பற்றி 4 கருத்துக்களையும் ஒரு சேர கூறும் ஒரே நூல் இந்த பரிபாடல் என்று அழைக்கப்படுகிறது. இதை அறம், பொருள், இன்பம், வீடு பற்றி 4 கருத்துக்களையும் ஒரு சேர கூறும் 8 தொகை நூல்களில் ஒன்று எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பரிபாடல் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து தமிழ் மொழியின் முதல் இசைப்பாடல் எது?
இதோட இப்போது எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடல் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பரிபாடலோட சிறப்பு அம்சங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அதன்படி அறம்பொருள் இன்பம் வீடு பற்றிய 4 கருத்துக்களையும் ஒரு சேர கூறும் ஒரே நூல் பரிபாடல். அடுத்து நம்ம என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ் மொழியின் முதல் இசைப்பாடல் இந்த பரிபாடல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து பாண்டியர் வரலாற்றை கூறுகின்ற 2 இசை நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா கலித்தொகை, பரிபாடல். பாண்டிய வரலாற்றை குறிப்பிடும் 2 இசை நூல்கள், ஒன்று கலித்தொகை, இன்னொன்று நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பரிபாடல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சங்ககால வரலாற்றை அறிவதும் இலக்கிய ஆதாரங்களில் அகத்தியம், தொல்காப்பியம், 14 மேற்கணக்கு நூல்கள். அந்த 14 மேற்கணக்கு நூல்களில் 8 தொகை நூல்கள் தான் இப்போ நம்ம 1 by 1 பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 பாட்டு நூல்கள். ஓகேங்களா. அந்த 14 மேற்கணக்கு நூல்களில் 18 மேல்கணக்கு நூல்களில் 8 தொகையும் 10 பாட்டும் மொத்தம் 18 நூல்களாக பார்க்கப்படுது. அந்த 8 தொகை நூல்களை நம்ம விளக்கமாக பார்த்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 10 பாட்டு நூல்கள். இந்த 10 பாட்டு நூல்களில் 10 நூல்கள் இருக்குது. அது என்னென்னன்றதை 1 by 1 பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா. இந்த திருமுருகாற்றுப்படை யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை நக்கீரரால் இயற்றப்பட்டது. இந்த திருமுருகாற்றுப்படை யாரின் மீது பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் மீது இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது. ஓகேங்களா. திருமுருகாற்று 10 பாட்டு நூல்களில் முதலாவதாக திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் நக்கீரர். யாரின் மீது பாடப்பட்டது? முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருணர் ஆற்றுப்படை. 10 பாட்டில் செகண்டாவதாக பார்க்க போகிறது பொருணர் ஆற்றுப்படை. இந்த பொருணர் ஆற்றுப்படையில் கரிகா சோழன் பெருமையே இந்த நூலில் பாடப்பட்டுள்ளது. ஓகேங்களா. பொருணர் ஆற்றுப்படை யாருடைய பெருமையை பற்றி பாடப்பட்டுள்ளது? கரிகால சோழனின் பெருமையை பற்றி இந்த நூலில் பாடப்பட்டுள்ளது. இந்த பொருணர் ஆற்றுப்படையை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முடத்தாம கண்ணினார். ஓகேவா. இந்த பொருணர் ஆற்றுப்படையை யாருடைய பெருமை பற்றி பாருகிறது? கரிகால சோழனின் பெருமைகளை பற்றி இந்த நூல் பாடியுள்ளது. இந்த பொருணர் ஆற்றுப்படையை இயற்றியவர் யார்? முடத்தாம கண்ணியார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவதாக எது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபானாற்றுப்படை. இந்த சிறுபானாற்றுப்படையை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லூர் நத்தத்தனார். ஓகேங்களா. சிறுபானாற்றுப்படையை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். கடையேழு வள்ளல்கள் பற்றி இந்நூல் கூறுகிறது. சிறுபானாற்றுப்படையை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். இது யாரை பற்றி விளக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடையேழு வள்ளல்களை பற்றி இந்த நூல் விளக்குகிறது. ஓய் மாநாடு நல்லியக்கோடன் பற்றிய சிறப்புகளையும் இது சிறப்பிக்கிறது. சிறுபானாற்றுப்படை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். கடையேழு வள்ளல்களை பற்றி இந்த நூல் கூறுகிறது. ஓய் மாநாடு நல்லியக்கோடன் பற்றி இந்த நூல் சிறப்பிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பானாற்றுப்படை. இந்த பெரும்பானாற்றுப்படையை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பவர். ஓகேங்களா. பெரும்பானாற்றுப்படையை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நம்ம தனியாக படிக்கும்போது கரெக்டாக இருக்கும். 1 by 1 படிச்சுன்னு இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரும்பானாற்றுப்படையை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த பெரும்பானாற்றுப்படை எதை பற்றி கூறுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழரின் விருந்தோம்பல் பற்றி இந்த நூல் கூறுகிறது. தமிழரின் விருந்தோம்பல் பற்றி கூறும் 10 பாட்டு தொகை நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பெரும்பானாற்றுப்படைன்றதை நோட் பண்ணி வச்சுங்க. பெரும்பானாற்றுப்படை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன விஷயம் இது சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி மன்னர் தொண்டைமான் இளந்திரையனை பற்றி இந்த பெரும்பானாற்றுப்படை விளக்குகிறது. காஞ்சி மன்னன் தொண்டைமானை பற்றிய, அதாவது தொண்டைமான் இளந்திரையன் பற்றிய சிறப்புகளை இந்த பெரும்பானாற்றுப்படை விளக்குகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 10 பாட்டு நூல்களில் 5ஆவதாக பார்க்குறது மலைப்படுகடம். இந்த மலைப்படுகடம் அப்படின்ற நூலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூத்தராற்றுப்படை. ஓகேங்களா. கூத்தராற்றுப்படை. இந்த கூத்தராற்றுப்படையை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்கௌசிகனார். நம்ம மலைப்படுகடாம் பற்றி படிச்சுட்ருக்கோம். நம்ம 1 by 1 படிச்சுட்டோம். மலைப்படுகடாம் என்ற நூலை இயற்றியவர் யார்? பெருங்கௌசிகனார்னு படிச்சிருப்போம். நீங்கள் இது கொஸ்டின் மாற்றி கேட்பாங்க. கூத்தராற்றுப்படையை இயற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பார்ப்பாங்க. அதை நம்ம படிக்கவே இல்லை. இது எப்படின்றத கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா. அப்போது மலைப்படுகடாம் இதற்கு இன்னொரு பெயர் என்ன? கூத்தராற்றுப்படை. இந்த நூலை இயற்றியவர் யார்? பெருங்கௌசிகனார். ஓகேங்களா. அடுத்து இது யாரை பற்றிய சிறப்புகளை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா நன்னன் என்ற மன்னனை பற்றி
சிறப்பிக்கிறது. ஓகேங்களா? மலைப்படுகடாம் என்ற கூத்தாராற்றுப்படை இயற்றியவர் பெருங்கௌசிகனார். இது யாரை பற்றி சிறப்பிக்கிறது? நன்னனை பற்றி சிறப்பிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் யார்? கபிலர். ஓகேங்களா? அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பூதனார். ஓகேங்களா? 10 பாட்டில் முல்லைப்பாட்டை இயற்றியவர் நம்பூதனார். இது யாரை பற்றிய சிறப்புகளை விளக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தலையாயங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி இந்த முல்லைப்பாட்டு விளக்குகிறது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டினப்பாலை. பாளையர் திணை பற்றியும் காவிரி பூம்பட்டினத்து சிறப்பு பற்றியும் இந்த பட்டினப்பாலை விளக்குகிறது. இந்த பட்டினப்பாலையை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா கடியலூர் உத்திரங்கண்ணனார் என்பவர். இது எதனை பற்றிய சிறப்புகளை தெரிவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால வாணிப முறைகளை பற்றி விளக்கும் நூல் எது? இந்த பட்டினப்பாலை. அது மட்டும் இல்லாமல் கரிகால் சோழனை பற்றியும் இந்த பட்டினப்பாலை விளக்குகிறது. பட்டினப்பாலையை எதை பற்றி விளக்குது? காவிரி பூம்பட்டினத்து சிறப்பையும் இது விளக்குகிறது. பாளையர் திணையை பற்றியும் இந்த பட்டினப்பாலை விளக்குகிறது. பட்டினப்பாலையை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது வேற எதை பற்றிய சிறப்பை விளக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால வாணிப முறைகளையும் இந்த நூல் விளக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் கரிகால் சோழனின் சிறப்புகளை பற்றியும் இது விளக்குகிறது. அடுத்த 10 பாட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடை எதை பற்றி சிறப்புகளை விளக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி இந்த நூல் விளக்குகிறது. இந்த நெடுநல் வாடையை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நக்கீரர். ஓகேங்களா? நீங்கள் எந்தெந்த நூலை யார் யார் இயற்றியிருக்காங்க அது யாரை பற்றி விளக்குகிறதுன்றது தான் சொல்லிட்டு வரேன். இந்த நூலும் அந்த இயற்றியவர் யாரும் பேர் போட்டு இது யாரை பற்றிய செய்திகளை கூறுகிறது அப்படின்றத கொஸ்டினாக கேட்பாங்க. அதனால தான் இந்த 3 விஷயங்களும் சேர்ந்த மாதிரி இந்த 10 பாட்டை சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? நெடுநல் வாடையை இயற்றியவர் யார்? நக்கீரர். யாரை பற்றிய செய்திகளை கூறுகிறது? பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றிய செய்திகளை இந்த நூலான நெடுநல் வாடை கூறுகிறது. அடுத்த 10 பாட்டு எதுன்னா மதுரை காஞ்சி. பாண்டிய மன்னன் தலையாலங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியனின் ஆதரவு பெற்ற மாங்குடி மருதனார் தான் இந்த நூலை இயற்றார். எந்த நூலை? மதுரை காஞ்சியை இயற்றுகிறார். ஓகேங்களா? மதுரை காஞ்சியை இயற்றியவர் யார்? மாங்குடி மருதனார். இந்த மாங்குடி மருதனார் யாருடைய ஆதரவு பெற்றவர்? பாண்டிய மன்னனான தலையாலங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியனோட ஆதரவு பெற்றவர். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க காலத்தை அறிய உதவும் ஆதாரங்களில் அகத்தியம் பார்த்தாச்சு, தொல்காப்பியம் பார்த்தாச்சு, 14 மேற்கணக்கு நூல்கள் பார்த்தாச்சு. அந்த 14 மேற்கணக்கு நூல்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? 8 தொகை 10 பாட்டு. 8 தொகையும் விளக்கமாக பார்த்தாச்சு, 10 பாட்டுமே விளக்கமாக பார்த்தாச்சு. அதாவது அகத்தியம், தொல்காப்பியம், 14 மேற்கணக்கு நூல்களும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? சங்ககால வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் மருவிய கால நூல்களாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? சங்கம் மருவிய கால நூல்களாக இது பார்க்கப்படுகிறது. அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலடியார். அதில் ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது நாலடியார். இந்த நாலடியார் மொத்த பாடல்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 400 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த நாலடியாரை பாடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமண முனிவர்கள் தான் இந்த நாலடியார் பாடுறாங்க. நாலடியாரின் மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 400. அதை பாடியவர்கள் சமண முனிவர்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூலில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான்மணிக்கடிகை. இந்த நான்மணிக்கடிகையை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாகனார். இந்த நான்மணிக்கடிகையின் மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 101 பாடல்கள். ஓகேங்களா? அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்னா 40. இந்த இன்னா 40 மொத்த பாடல்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 40 பாடல்கள். இந்த இன்னா 40ஐ பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர். ஓகேங்களா? அடுத்து இனியவை 40. இந்த 14 கீழ்கணக்கு நூலில் நம்ம பார்க்குறது இனியவை 40. இந்த இனியவை 40ஓட மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 40 பாடல்கள். இந்த இனியவை 40ஐ பாடிய பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பூதன் சேந்தனார் தான் இந்த இனியவை 40ஐ எழுதியவர். அடுத்து நம்ம பார்க்க போகிற 14 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திரிகடுகம். ஓகேங்களா? இந்த திரிகடுகம் எத்தனை பாடல்களை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா 100 பாடல்களை உள்ளடக்கியது. இந்த திரிகடுகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாதனார். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆசாரக்கோவை. இந்த ஆசாரக்கோவை நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியார். இந்த ஆசாரக்கோவையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 100 பாடல்கள். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் பழமொழி. பழமொழி மொத்த பாடல்களை எத்தனை பாடல்களை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா பழமொழியின் மொத்த பாடல்கள் 400 பாடல்கள். பழமொழியை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றுரையனார். ஓகேங்களா?
அடுத்து பார்க்க போகிற பாடல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 100. சிறுபஞ்ச மூலத்தை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காரியாசன். ஓகேங்களா. அடுத்து பார்க்க வேண்டிய 14 கீழ்கணக்கு நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏலாதி. இந்த ஏலாதியோட மொத்த பாடல்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 80 பாடல்கள். ஏலாதியை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கணித மேதாவியார். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி. இந்த முதுமொழி காஞ்சியின் மொத்த பாடல்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 பாடல்கள். இந்த முதுமொழி காஞ்சியை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா. முதுமொழி காஞ்சியை பாடியவர் மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியின் மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 100. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முப்பால். முப்பால் என்று அழைக்கப்படுவது எது? திருக்குறள். இந்த திருக்குறளின் மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 1330 பாடல்கள். இந்த முப்பாலை எழுதியவர், முப்பால் என்று அழைக்கப்பட்ட திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இதில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 வகையான பிரிவுகளை கொண்டுள்ளது. 3 வகையான அதிகாரங்களை கொண்டுள்ளது. அதாவது இது 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முப்பால் என்று அழைக்கப்பட்ட திருக்குறள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறம், பொருள், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இது எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும், பொருட்பால் 70 அதிகாரங்களையும், காமத்துப்பால் 25 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. தமிழர்களின் வேதம் என்றும் இந்த திருக்குறள் அழைக்கப்படுகிறது. தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படுவது எது? திருக்குறள். ஓகேங்களா. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது 5 இந்த 5 எத்தனை பாடல்களை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா 50 பாடல்களை உள்ளடக்கியது. இந்த 5 பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாறன் பொறையனார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திணைமொழி 50. இந்த திணைமொழி 50 பாடல்கள் எத்தனை பாடல்கள்னு பார்த்தோம்னா 50 பாடல்கள். இந்த திணைமொழி 50 பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன் சேந்தனார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5 இது மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 70. இந்த 5 பாடியவர் மூவாதியார். அடுத்து திணைமாலை 150. இந்த திணைமாலை 150 பாடல்களை உள்ளடக்கியது. இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கனிமேதாவியார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கைநிலை. இது பாடல்கள் எண்ணிக்கை 60 பாடல்கள். இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புல்லங்காடனார். அடுத்து கார் 40. இது பாடல்கள் எண்ணிக்கை 40. இந்த கார் 40 எழுதியவர் கண்ணன் கூத்தனார். அடுத்து 18வது நம்ம பார்க்குறது களவழி 40. இது பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 40 பாடல்கள். இந்த களவழி 40 எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பொய்கையார். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சங்ககால மக்களின் ஆதாரங்களை அறிய உதவும் ஆதாரங்களில் மேற்கணக்கு நூல்கள் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது 14 கீழ்கணக்கு நூல்கள், 18 வகையான கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் தமிழ் பற்றிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வேறு எந்தெந்த நூலெல்லாம் சங்ககால மக்களை பற்றி விளக்குகிறது அப்படின்றது பார்க்கலாம். இதோட தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.